இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய அந்த B2B கனெக்டரை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, ஸோ எதுக்காக நம்ம அதை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல அந்த கனெக்டரை நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்ப்ளேல இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா வந்து அந்த B2B கனெக்டர். ஸோ அந்த ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய B2B கனெக்டர். ஸோ அப்போ இந்த கனெக்டரில் உங்களுக்கு இது வந்து மேல் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மதர் போர்டில் வந்து ஒரு கனெக்டர் இருக்கும், அது வந்து ஃபீமேல். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கனெக்டரை தான் நம்ம வந்து மதர் போர்டில் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். பண்ணும்போது இந்த டிஸ்பிளேவுடைய கனெக்டர் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலால், ஸோ அதனால வந்து நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த லாக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கலாக வந்து என்ன டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒரு ரீசனுக்காகவும் ஏன் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படி, ஸோ அப்போ அந்த டிஸ்பிளே கனெக்டரில் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு வாட்டர் லாக் ஆன மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒரு மாதிரி அந்த வாட்டர் லாக் ஆகி அது வந்து என்ன ஆயிடும், கரோசன் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி கரோசன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அந்த இதை நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அதோடைய அவுட்புட் வந்து கரெக்டாக வருமா என்ன பண்ண சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த B2B கனெக்டரை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம வந்து எஸ்எம்டிடி ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல லோயரை நம்ம காட்டி எடுக்கும்போது ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப்பு வந்து எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டுனால இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேல இருக்கக்கூடிய லைன்ஸ். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேல இருக்கக்கூடிய லைன்ஸு. ஸோ இந்த லைன் வந்து ஒரு தின் காப்பர் கம்பி தான் என்னது அப்படின்னா வந்து இதில் வந்து மேக் பண்ணியிருக்கீங்களா ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கு நிறையா பேர் வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கட் ஆயிருச்சு, இந்த இருக்கக்கூடிய அந்த தின் காப்பர் ஒயர் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த B2B கனெக்டரை நம்ம எந்த ஒரு வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃபாக நம்ம வந்து இந்த B2B ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த B2B கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, வேறு எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, நிறையா கஸ்டமர்ஸ் வந்து உடஞ்ச டிஸ்பிளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. உடஞ்ச டிஸ்பிளே வந்து கீழே கடையிலே நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டரை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கும், பட் ஆனால் இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டர்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டரை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த கனெக்டருடைய சைஸு, பின்னு. சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்பிளே கனெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா 30 பின்னு கனெக்டர் வரும், இல்லைன்னா 40 பின் கனெக்டர் வரும், இல்லை 44 பின்னு, இல்லை 12 பின்னு, இந்த மாதிரியான கனெக்டர் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு போர்டில் இருந்து, அதாவது ஒரு ஸ்ட்ரிப்லேருந்து நீங்கள் வந்து இன்னொரு ஸ்ட்ரிப்புக்கு நீங்கள் வந்து B2B கனெக்டரை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் அதோடைய சைஸு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டரில் இருக்கக்கூடிய B2B கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குன்னு தனியாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கிட்டு இருக்குது. ஸோ அந்த கிட்டு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், T6 ஹனி காம்போ அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ சால்ட்ரிங் ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஒரு கிட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த கிட்டில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய டிஸ்பிளே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் வந்து எடுக்க முடியும். டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த B2B கனெக்டரை நம்மளால் என்ன பண்ண முடியும் வந்து எடுக்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கிட்டு வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இந்த கிட்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய B2B கனெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்டரை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சால்டரிங் மிஷின் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவர் ஹீட்னாலேயோ இல்லை ஓவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஏர்னால வந்து காம்போனன்ட்ஸ் ஏதாச்சும் வந்து பறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த கிட்டு மூலியமா என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த B2B கனெக்டரை நம்ம வந்து சேஃபாக நம்ம முக்கியமா அது வந்து மெல்ட் ஆகாம, அதாவது அது வந்து பிளாஸ்டிக் கனெக்டர் இல்லையா? ஒயர் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மெல்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மெல்ட் ஆகாம எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து சால்டரிங் மிஷினில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம இது மேலே அந்த டிஸ்ப்ளே கனெக்டரை வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு தனியாக இன்னொரு ஹோல் தர்றாங்க. ஸோ அந்த ஹோலில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்டரிங் மிஷின், அதாவது இந்த ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோலில் நம்ம வந்து சால்டரிங் மிஷினை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்து அதுக்கு வந்து ஒரு அலாங் கீ மாதிரி, ஸோ அந்த அலாங் கீயை நம்ம வந்து டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது மேலே நம்ம என்ன பண்ணுறது, டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த B2B கனெக்டரை இது மேலே வச்சு நம்ம, ஸோ இது இந்த டிஸ்ப்ளே ஸ்ட்ரிப்பு கழட்டுறதுக்காக மட்டும் கிடையாது. நான் ஒரு சில விவோ ஃபோன்ஸ் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மைக்கு, டிஜிட்டல் மைக் மாற்றுறீங்க, இல்லை ஒரு சிசி கனெக்டர் மாற்றுறீங்க. அப்போ அதை அந்த விவோ, ஓப்போ ஒரு சில ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்டு டிவிஷனே ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரிப்லேயே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரிப்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க காம்போனன்ட்ஸு நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஹனி காம்போ C6 அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு கிட்டு. சரிங்களா? ஸோ இன்னொரு கிட்டு அதே மாதிரி இருக்குது, அதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த B2B கனெக்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லையா அந்த சப்போர்டு டிவிஷன்ஸில் வரக்கூடிய மைக்கு, இல்லை சார்ஜர் கனெக்டரு, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே இதில் உங்களுக்கு இது கொஞ்சம் வேறு டைப்பில் இருக்கும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்க நம்மளுடைய B2B கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன் சைடு வந்து ஐசி வைக்கிறதுக்கான அந்த பிளேஸ் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒன் சைடு வந்து ஐசி வைக்கிறதுக்கான பிளேஸ் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டில் நீங்கள் வந்து B2B கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம்னா ஐசியை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசி எப்படி சார் இதை வச்சு க்ளீன் பண்ணுறது? ஸோ இப்போ ஒரு பிஜிஐசி, அதாவது பால் கிரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐசியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐசியில் இருக்கக்கூடிய லெட்டு, அதாவது அந்த சால்ட்ரிங் லெட்டை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணி நம்ம டீசால்ட்ரிங் விக் வச்சு நம்ம சால்ட்ரிங் மிஷின் க்ளீன் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணும்போது ஐசியில் இருக்கக்கூடிய ட்ராக் வந்து கட் ஆகிறது சான்சஸ். ஸோ இதே இது நீங்கள் இந்த B2B கனெக்டர் கிட்டு இருக்கு இல்லையா, இந்த கிட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஐசியை இது மேலே வச்சுட்டு, ஸோ இது மேலே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து மாட்டிடுவீங்க. ஸோ ஐசி இது மேலே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டீசால்ட்ரிங் விக் மட்டும் வச்சு நீங்கள் இதில் வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து எல்லா லெட்டும் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்காக ஐசி க்ளீனிங்காகவும் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய B2B கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா வந்து இது ஒரு கிட்டு. டோட்டலாக 2 கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிப்பு கட் ஆக சான்ஸ், ஸ்ட்ரிப்பு கருகிரும். ஸோ இல்லைன்னா ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த நார்மல் சால்ட்ரிங் மிஷின் வச்சு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, இன்னொன்று கழட்ட தேவையில்ல அந்த நீடில், அதுலேயே என்ன பண்ணிக்கலாம் உள்ளே வந்து இன்சர்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு. ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே வச்சு நம்ம வந்து அந்த டிஸ்பிளேவுடைய கனெக்டரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த B2B கனெக்டரை கரெக்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இந்த போர்டில் இருக்க இந்த B2B கனெக்டரை இந்த சாலரி மிஷின் அந்த வயர் கிட் இருக்கு இல்லையா, அந்த ஹனி காம்போ கிட், அதை நான் வந்து என்னுடைய சாலரி மிஷின் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய கிட்டை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இப்போயே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் லைட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பேஸ்ட் போட்டு கனெக்டரை கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஹெட்டு வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இந்த டியூசரை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை வந்து பிடிக்கக்கூடாது. ஸோ நல்லா மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிக்காம ஜஸ்ட்டு அதை அந்த இடத்த விட்டு என்ன பண்ணால் போதும், நகட்டினா போதும். ஸோ இப்போ அந்த கனெக்டர் எல்லாம் மெல்ட் ஆகாமல் வந்திருக்கா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. கிளியராக என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் என்ன ஆயிரும் வந்து தெரியுதா? டிஸ்பிளே கனெக்டர் இருந்த இடம், அந்த B2B கனெக்டர் இருந்த இடம். ஸோ நான் வந்து அந்த கனெக்டரை சேஃபாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய சால்ட்ரிங் மூலியமாகவே நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்டும் என்ன ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. உங்களோட டிஸ்பிளே ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளேலேருந்து ஆன் ஆகிற டிஸ்பிளேலேருந்து நீங்கள் வந்து கலட்டும் போது இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் வந்து கட் ஆகாமல் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதோடைய லைன்ஸில் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. லைட்டாக நம்ம ஆல்ரெடி போட்ட பேஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் திரும்ப பேஸ்ட் போட தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கரெக்டாக என்னவா இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சால்ட்ரிங் மிஷினை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக அந்த பின்ஸ் எல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கணும். அதுமாதிரி டாப்பு பாட்டமில் இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். நான் இன்னும் என்ன பண்ணல, ஹீட் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இதை வைக்கிறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் டஃப்பு. ஏன்னா ஈஸியாக ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஸ்ட்ரிப்பு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கட் ஆயிரும். ஸோ அதனால தான் ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து தெரியும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன். திரும்ப அது கரெக்டாக என்ன ஆகணும், நல்லா மெல்ட் ஆகி லெட்டு மெல்ட் ஆகி ஒட்டுறது தெரியுதா? மாதிரி இண்டிவிஜுவல் என்ன ஆகணும், எனக்கு மெல்ட் ஆகி ஒட்டணும். அவ்வளோதான். ஒட்டினதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன வெரிஃபை பண்ணி ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எல்லா பின்னும் இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்ததும் தெரியாது, வச்சதும் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் எடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து மெல்ட் ஆகாமல் வைக்க முடியும். பழகுறவங்களுக்கு, ஆல்ரெடி பழகுனவங்களுக்கு அது என்னவாக இருக்காதுன்னா பெருசாக ஒன்றும் டஃப்பாக இருக்காது. எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பழகும்போது உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கையை வச்சு தேய்க்கிறேன், எனக்கு என்ன ஆகலை, அது வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகலை, நல்லா ஸ்டிஃபாக என்ன இருக்குது அப்படின்னா ஒட்டியிருக்கு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அதில் முக்கியமாக அதுதான். ஏன்னா நீங்கள் டியூசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கும்போது இந்த நடுவில் என்ன பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது. சரிங்களா? அதை ஜஸ்ட்டு பிடிக்கவே கூடாது. ஒன் கார்னரில் லைட்டாக அந்த சில்வர் இருக்கு இல்லையா, இதில் வச்சு இப்படி நீங்கள் நல்லா மெல்ட் ஆக விட்டு நீங்கள் இதில் வச்சு இங்கிட்ட தள்ளினீங்க அப்படின்னா என்ன ஆகிக்கிறோம், அந்த லெட்டை விட்டு என்ன ஆயிரும், விலகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் ஆற விட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஹீட்லேயே இது எப்படி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆனோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து அப்படியே சடனாக வந்து அந்த இடம் மட்டும் பள்ளமாக ஆகிடும். சரிங்களா?